வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நம்ம பார்க்கக்கூடியது லாக் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அதுல ஜெனரல் வேல்யூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரலா காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இப்படி சொல்லலாம். அப்படி இல்லை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு போலார் ஃபார்ம்ல நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா நம்ம லாக் z ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப், அதாவது log of square root of x square plus, அதாவது இதை ln நேச்சுரல் ராகறதுக்கு ஏற்ற மாதிரி ln square root of x square plus y square அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது நேச்சுரல் லாகரதம்க்கு ln அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். பிளஸ் i tan inverse y by x அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்க போலார் ஃபார்ம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log z equal to log of r e plus i tan inverse y by x நாம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டான்னு எழுதுவோம். ஏன்னா ஆர்குமெண்ட் இல்லையா? அப்ப இதை எப்படி டெரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம log z நம்ம ஜென்ரலா எடுத்துக்கிறோம். log z ஈக்குவல் டு log of z பதில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r e பவர் i தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ log மல்டிப்ளிகேஷன் ரூல் படி log r இன்டு பிளஸ் log of e பவர் ஐ தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வரும். அப்போ log r அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த log r அப்படியே இருக்கும். பிளஸ் log e பவர் ஐ தீட்டா அப்படின்னா ஐ தீட்டா log e அப்படின்னு வரும். இங்க பேஸ் வந்து நம்மளுக்கு e தான். அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log r பிளஸ் ஐ தீட்டா. ஏன்னா log e ஓட வேல்யூ நம்மளுக்கு 1. சரிங்களா? இதை நம்ம பொதுவா எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ln போட்டு எழுதலாம். ஆர் எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log r பிளஸ் ஐ தீட்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log z நேச்சுரல் லாகரத்துல எழுதலாம். இப்போ இது அல்லது இது ரெண்டு இதுல நாம இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகரிதம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும் பொழுது இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூடு கிடையாது. அதனால நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் இசட் ஈக்குவல் டு லாக் ஆர் பிளஸ் ஐ தீட்டா பிளஸ் தீட்டாவை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம 2n பை மடங்கா நம்ம எழுத முடியும். அதனால 2n பைய நாம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்குவோம். அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்னா log r ஈக்குவல் டு log z ஈக்குவல் டு log r பிளஸ் ஐ காமனா வெளியே எடுத்துட்டு இங்க தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு 2n பிளஸ் பை பிளஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ஜென்ரலா எழுதக்கூடியது. அதே மாதிரி இங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log z ஈக்குவல் டு இதை நாம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டு த பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். இந்த 1/2 நம்ம முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டோம்னா லாக் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஐ 2n பை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு லாகரிதம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி, ஒருவேளை இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜென்ரலா நம்ம சொல்லிட்டோம். இதுல ஒண்ணு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். log of z ஈக்குவல் டு இது நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா 1/2 log of x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். இது பிரின்சிபல் வேல்யூ, அதாவது முதன்மை மதிப்பு. சரிங்களா? இந்த லாக் இசட்ல அப்போ
இதுல நம்ம ஜெனரல் வேல்யூ அப்படின்னும் பொழுது தான் நம்ம இங்க ஸ்மால் லாக் இசட் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். இங்க 1/2 லாக் natural logarithm of x square plus y square plus I tan inverse y by x by என்ன plus என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த I 2n பை ஆட் பண்ணோம் இல்லையா, இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெனரல் வேல்யூ. சரிங்களா, ஜெனரல் வேல்யூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரி, இப்போ நம்ம log of z equal to 1/2 log of x square plus y square plus இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னு நம்ம எழுதலாம், பிளஸ் I 2n பை அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இப்படிலாம் கேட்கலாம். சரிங்களா, அப்போ 1/2 log of x square plus y square பிளஸ் I காமனா வெளியே எடுத்துட்டோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2n பை அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ அண்ட் ஜெனரல் வேல்யூ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், லாகரிதம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா, அதுக்கு அடுத்து இதுல நாம எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log of z நாம எப்படி எழுதுவோம், log of z equal to log r plus I theta. இது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா நம்ம இங்க கேபிட்டல் எல் போடணும். log of z equal to natural logarithm of r plus I theta. அதாவது பேஸ் இ இருக்கிறது தான் நம்மளுக்கு log பேஸ் இ இருக்கக்கூடியதை தான் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாகரிதமா எழுதுறோம். சரிங்களா, எல்என் நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஜெனரல் வேல்யூ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்க நாம ஸ்மால் லாக் எல் போட்டுக்குவோம். லாக் இசட் ஈக்குவல் டு நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் ஆர் பிளஸ் ஐ 2n பை பிளஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்குவோம். இதுதான் ஜெனரல் வேல்யூ. சரிங்களா, இப்போ இதுதான் நம்மளுக்கு பிரின்சிபல் வேல்யூ, ஜெனரல் வேல்யூ. அதுக்கு அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை காம்ப்ளெக்ஸ் நம்பரா இல்லாம கொடுத்துருக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரா கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒருவேளை லாகரிதம் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். நம்மளுக்கு இசட் எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்ம். இப்போ ரியல் நம்பர் பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா லாக் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம், லாக் எக்ஸ் பிளஸ் ஐ. இப்போ டீட்டா எழுதணும் இல்லையா. இப்போ ரியல் நம்பர் பாசிட்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு எங்க இருந்திருக்குன்னா இந்த லைன் மேல எங்கேயோ ஒன்று இருந்திருக்கும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவா இருந்திருக்குன்னா 0ன்னு இருந்திருக்கும் இல்லையா. அப்போ நாம என்ன பண்ணோம், இங்க ஐ டீட்டா சாரி ஐ 0 பிளஸ் 2n பை ஐ அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அப்போ log x பிளஸ் 2n பை ஐ அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கும். எப்ப லாக் வந்து இங்க நம்ம நேச்சுரல் லாகரிதமா பயன்படுத்தணும். சரி, லாக் எக்ஸ். சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு கேட்கக்கூடியது லாகரிதம் ஆஃப் நெகட்டிவ் ரியல் நம்பரா இருக்குது. நெகட்டிவ் ரியல் நம்பரா இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி போடுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம லாக் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். நெகட்டிவ்ன்றதுக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ் -1 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா, அப்போ இன்டு அப்போ -1 நம்மளால எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ஐ பை அப்படின்னு எழுத முடியும். தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது பை. அதாவது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னும் போது இந்த இடத்துல இருக்கும் நெகட்டிவ் ரியல் நம்பர் எல்லாமே. அப்ப தீட்டா எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்ப நாம இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டால் டைரக்டா போட்டாலும் போடலாம், இல்ல லாக் எக்ஸ் இன்டு நம்ம எப்படி எழுதுவோம் இ பவர் ஐ பைன்னு எழுதி இப்போ இதை எப்படி எழுதலாம், ப்ராடக்ட் ரூல் படி லாக் எக்ஸ் இன்டு லாக் ஆஃப் இ பவர் ஐ பை அப்படின்னு நம்ம எழுதுறோம் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். இதை வேணா நம்ம இதுல எழுதிடலாம். இதுவும் நம்மளுக்கு லாக் இ பவர் ஐனாலும் நம்மளுக்கு பேஸ் இ தான். லாக் நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் நம்மளுக்கு டீட்டா என்னன்னு தெரியும். இப்போ இது ரியல் நம்பர் ஆயிடுச்சு.
அப்ப i நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, log x இதனுடைய நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, log e பவர் i பை நம்ம போடுவோம் இல்லையா? log e பவர் i பை அப்படின்னும் பொழுது, i பை முன்னாடி வரும். இன்டு log ஆஃப் ஈன்னு வரும். அப்ப இதனுடைய வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? பிளஸ் ஐ பை லாக் பேஸ் தான் இது 1ன்னு வந்துரும். அப்ப லாக் எக்ஸ் பிளஸ் ஐ பை அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது என்னது? நம்மளுக்கு பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு நாம சொல்லுவோம். இதோட நிறுத்தணும்னா பிரின்சிபல் வேல்யூ. சரிங்களா? இப்ப ஜெனரல் வேல்யூ அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ பை பிளஸ் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? ஐ இன்டு 2n பைய நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ லாக் எக்ஸ் பிளஸ் இந்த 2n பிளஸ் 1 பையையே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ லாக் எக்ஸ் பிளஸ் 2n பிளஸ் 1 பையை அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எப்ப அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது நெகட்டிவ் ரியல் நம்பரா இருக்கும் பொழுது. அப்போ நம்ம 2 தெரிஞ்சுக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா எப்படி எழுதுறோம்? ரியல் நம்பர்னா நம்ம எப்படி எழுதுறோம்? ரியல் நம்பர்னும் போது இங்க பாருங்க log x பிளஸ் 2n பை ஐ போட்டோம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் ரியல் நம்பர்னா log x பிளஸ் 2n பிளஸ் 1 பை ஐ அப்படின்னு நம்ம போடணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஷார்ட்கட்ல டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு கணக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியா போட்டுற முடியும். இப்ப நம்ம ஜெனரலா இப்ப நம்ம முதல்ல கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப 4 வேல்யூக்கு லாகரிதம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது நம்மளுக்கு 1, இது நம்மளுக்கு -1, இங்க i இருக்கும். இங்க -i இருக்கும். சாரி. +i இருக்கும். இங்க நம்மளுக்கு என்னது? -iன்னு இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுக்கு லாகரிதம். அதாவது நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாக் ஆஃப் 1 அதாவது ரியல் நம்பர் தான். அப்போ நேச்சுரல் லாகரிதம பொறுத்தவரைக்கும் சாரி ரியல் நம்பர பொறுத்தவரைக்கும் லாக் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? லாக் ஆஃப் அதாவது லாக் 1 பிளஸ் என்னன்னு போட்டுக்கிட்டோம்? 2n பை i அப்படின்னு நம்ம முடிச்சுக்குவோம். இது எப்படின்றத நம்ம தெளிவா சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு இங்க தீட்டா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இதே தான் இருக்குது. சரிங்களா? ரியல் ஆக்சிஸோட அது தீட்டா எவ்வளோ ரேடியன் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி தான் ஏற்படுத்துது. அதனால I0 பிளஸ் நம்மளுக்கு என்னன்னு வரும்னா 2n பை i அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால லாக் 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 0 பிளஸ் நம்மளுக்கு என்ன 2n பை i. அப்போ லாக் 1ஓட இது எல்லாமே நம்ப இப்ப பிரின்சிபல் வேல்யூ சொல்லிட்டு வரோம். அப்புறம் ஜெனரல் வேல்யூ சொல்லிக்கலாம். ஜெனரல் வேல்யூ சொல்லிட்டு வரோம். பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிய மட்டும் நம்ம எடுத்துக்கிறது. அதாவது 0 ஐ தீட்டாவோட நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு பேரு என்னது? பிரின்சிபல் வேல்யூ. அதோட 2n பையை ஆட் பண்ணிட்டோம்னா, நம்ம ஜெனரல் வேல்யூ. இப்ப நாம கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஜெனரல் ஜெனரல் வேல்யூ. சரிங்களா? ஜெனரல் வேல்யூ. சரி ஓகே. இப்போ 2வது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் இப்போ அதுக்கு அடுத்து அப்ப நம்ம அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஐன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஜெனரலா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலாவ பார்த்துக்குவோம். ஆர் ஈக்குவல் டு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1. அப்போ நம்மளுக்கு 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான். அப்போ நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அதாவது லாக் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எல்என் ஆஃப் ஆர் பிளஸ் ஐ தீட்டா பிளஸ் 2n பை ஐ. இதுதான் ஜெனரல் வேல்யூ இல்லையா? இப்ப நான் என்ன போட போறேன்? எல்என் இங்க கிடைச்சிருக்கிறது 1 பிளஸ் ஐ. இப்ப தீட்டா நம்மளுக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும். இங்க இருந்து இது வரைக்கும் தீட்டாவோட வேல்யூ ரியல் ஆக்சிஸோட இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, π/2. சரிங்களா? அப்ப இங்க தீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன போட போறோம்? π/2. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 2n பை ஐ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இதனுடைய வேல்யூ 0. அப்ப பிளஸ் ஐ பை 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 இந்த 2 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 4n பை ஐ பை என்னன்னு கிடைச்சிருக்கும் 2. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4n பிளஸ் 1 பை 2 பை ஐ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். சரி. இப்ப இதுதான் இதனுடைய லாக் ஐயோடைய ஜெனரல் வேல்யூ. சரிங்களா? இப்ப பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்கன்னா, எதை மட்டும் நீங்க எழுதணும்? பை
பை பை I பை பை 2 இது மட்டும் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு இதோட முடிஞ்சிடும். ஏன்னா log 1ஓட வேல்யூ 0. சரிங்களா? இப்ப அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா log -1 log of -1 நாம இந்த log of நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு உண்டான ஃபார்முலாவை நம்ம நேரா பயன்படுத்திட்டாலும் சரி, இல்ல மெத்தட் படி போடணும்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log இங்க நம்மளுக்கு ஆர் மைனஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு -1 1 ஸ்கொயர் பிளஸ் 0ன்னு வரும். அப்பயும் நம்மளுக்கு ஆர் எவ்வளவுதான் கிடைச்சிருக்கும் 1. அதனால இங்க 1 போட்டோம் பிளஸ் ஐ. இப்ப நம்மளுக்கு தீட்டா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டான்றது நம்மளுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் வர தீட்டாவோட வேல்யூ ரேடியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு பைன்னு கிடைக்கும் இல்லையா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்னன்னு போட போறோம், தீட்டா ஈக்குவல் டு பை அப்படின்னு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் பிளஸ் 2n பை ஐன்னு போட்டுக்கிறோம். அப்போ இதனுடைய வேல்யூ 0 பிளஸ் ஐ பை பிளஸ் 2n பை ஐ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதை நாம பை ஐயை காமனா வெளியே எடுத்தோம்னா 2n பிளஸ் 1 ஐ அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் மைனஸ் ஐ. சரிங்களா? நம்மளுக்கு தீட்டா எப்பயுமே லைஸ் பிட்வீன் பை அண்ட் லெஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பை இங்க பைன்னு வரும். அப்போ நம்மளுக்கு பை வரைக்கும் தான் நம்மளுக்கு வரணும். அப்போ நம்ம இந்த ஆப்போசிட் ஆங்கிள் இங்க மைனஸ் ஐன்னும் போது இங்க 3/2 நம்ம எடுத்துக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டாவுக்கு இந்த சைடு வரும்பொழுது கிளாக் வைஸ்ல வரும்போது இது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -π/2 தீட்டா இல்லையா? இங்க நம்மளுக்கு எத்தனை தீட்டா இருக்கும் ரேடியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா -π/2. அதனால இங்க நாம என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் லாகரிதம். இங்கேயும் நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0. இமேஜினரி பார்ட் வந்து -1 -1 ஸ்கொயர்னா 1 தான். அப்பயும் நம்மளுக்கு R1 தான் கிடைக்கும். அப்போ 1 பிளஸ் ஐ தீட்டா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -π/2 இல்லையா? பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2n பை ஐ. அப்போ இது 0 நம்மளுக்கு தெளிவா தெரியும். பிளஸ் மைனஸ் பை ஐ பிளஸ் 4n பை ஐ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் காமன் டினாமினேட்டர் போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு 4n minus 1 π/2 i πi/2 இல்ல இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இந்த 4 வேல்யூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நாம என்ன பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கை போட முடியும். சரிங்களா? இப்போ இதுல நம்ம இந்த 4 வேல்யூவும் நம்ம ஞாபகமா இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூ வரும்போது இந்த ஃபார்முலா ஞாபகமா இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 12th ஒரு மெத்தட் வச்சிருப்போம். ஜென்ரலா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பாவை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் தீட்டாவை கண்டுபிடிப்போம். அந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும், தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் 2n π/ஐ நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து நம்மளுக்கு முக்கியமான சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டிஆர்பில கேட்ட சம்மு. ஃபைண்ட் த ஜெனரல் வேல்யூ ஆஃப் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ஜெனரல் வேல்யூ ஆஃப். சரி, அதுக்கு முன்னாடி நான் இங்க ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ log of z log z இப்போ இங்க zன்னு எடுத்துக்குவோம். இது பிரின்சிபல் வேல்யூ, இது ஜெனரல் வேல்யூ. இப்போ 1 i -1 i. அப்போ log z நாம log 1க்கு நாம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா log z அப்படின்னும் போது நம்மளுக்கு பிரின்சிபல் வேல்யூ இது வந்து என்னது பிரின்சிபல் வேல்யூ, இங்க இருக்கிறது நம்ம ஜெனரல் வேல்யூ. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன வந்திருக்கும் 0. இதுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா i π/2. இதுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா i π. இது -i π/2 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கும். இதுல 2n பையை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். 2n பை ஐயை ஆட் பண்ணி இதுல நாம என்ன பண்ணியிருப்போம் ஜெனரல் வேல்யூக்கு இதுல 2n பை ஐ அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கும். இதுல பார்த்த வரைக்கும் 4n plus 1 π/2 i அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்புறம் -1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
2n + 1 pi i அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து இதுல என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4n - 1 pi/2 i அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், தரவா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க டேபிளா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பாசிட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்னா நம்ம எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஜெனரல் வேல்யூ என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log x. இதை பொறுத்த வரைக்கும் log x பிளஸ் முதல் பிரின்சிபல் வேல்யூ எழுதிடுவோம். log x பிளஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log x ஓட வந்துடும். இங்க பிளஸ் ஐ தீட்டா, ஏன்னா ரியல் நம்பர்னும் போது log x மட்டும்தான் வரும், இங்க எதுவும் வராது. இதுவே ஜெனரல் வேல்யூன்னும் போது இதோட நம்ம என்ன ஆட் பண்ணிக்குவோம், பிளஸ் 2n pi i ஆட் பண்ணிக்குவோம். இதுவே மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், log x பிளஸ் ஐ பை அப்படின்னு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இதுல என்ன வரும், log x பிளஸ் ஐ பைய நம்ம இங்க 2n பைய ஆட் பண்ணும்போது 2n + 1 pi i அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். இந்த டேபிள் மாதிரி இதை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கணக்கு ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கும் பொழுது ப்ராப்ளத்தை ஈஸியா போட்டுடலாம். இப்போ மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5th ஃபைண்ட் த ஜெனரல் வேல்யூ ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா i பவர் i அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாம i பவர் ஐயை நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் log பவர் i பவர் i அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இப்போ i நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா i log i. அப்போ நம்மளுக்கு தெளிவா தெரியும் e பவர் i log i யோட வேல்யூ நம்மளுக்கு log i யோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். அதாவது இது ஜெனரல் வேல்யூ, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெனரல் வேல்யூ அப்படின்னும் போது நம்ம எதை போட்டுக்கணும், 4n + 1 pi/2 i அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ 4n + 1 pi/2 i. அப்போ i into i நம்மளுக்கு i² - 1ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு e பவர் -4n + 1 pi/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஜெனரல் வேல்யூ ஆஃப் i பவர் i. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஜெனரல் வேல்யூ ஆஃப் ஜெனரல் வேல்யூ ஆஃப் 2 பவர் i அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பவர் ஐயை நாம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் i = நம்மளுக்கு e பவர் log ஆஃப் 2 பவர் i அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ e பவர் i log 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ e பவர் i log 2 இது வந்து ரியல் நம்பர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், log 2 பிளஸ் 0 தான் கிடைக்கும். i தீட்டான்றது 0 பிளஸ் 2n pi i அப்படின்னு நம்மளுக்கு வரும் இல்லையா? நம்ம ரியல் நம்பருக்கு அதுக்காக தான் இங்க எழுதுனேன். log x பிளஸ் 2n pi i அப்படின்னு கிடைக்கும். இங்க எக்ஸுக்கு பதில் ரியல் நம்பரா நம்மளுக்கு 2 இருக்கு. அதனால log 2 பிளஸ் 2n pi i அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப நாம என்ன எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா e பவர் i இதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். log 2 பிளஸ் இந்த ஐயை நம்ம மல்டிபிள் பண்ணும் பொழுது -2n pi அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ e பவர் i log 2 into e பவர் -2n pi அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்க n belongs to எல்லா இடத்துலையுமே z. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் -2n pi முன்னாடி வச்சுக்கிட்டு e பவர் i தீட்டா, e பவர் i தீட்டாவை நம்ம எப்படி எழுதுவோம்னா cos தீட்டா பிளஸ் i sin தீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ cos log 2 பிளஸ் i sin log 2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ஜெனரல் வேல்யூ ஆஃப் 2 பவர் i. இதோட முடிச்சிருந்தாலும் சரி, இதை எழுதி இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஆன்சர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் சரி, இப்போ ஜெனரலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ log of √3 plus i இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். log of √3 minus i கண்டுபிடிக்கலாம். log of √3 minus √3 plus i log of
மைனஸ் ரூட் 3 மைனஸ் ஐ. இப்போ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம +2 புக்ல இருக்கிற மாதிரி தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அது நீங்க எப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ரூட் 3 பிளஸ் ஐ அப்படின்றது +2 புக்ல இருக்கும். அதுல எப்படி தீட்டா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்து நீங்க தீட்டாவை மட்டும் எழுதிட்டு வழக்கமா போடுற மாதிரி தான். அப்புறம் நம்ம அதுல என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கான ஃபார்முலா x² + y². நம்மளுக்கு இதுல ஆல்பா கண்டுபிடிப்போம். ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் y/x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு, அப்புறம் தீட்டாவை நாம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்டா, தேர்ட் குவாட்ரண்டா, ஃபோர்த் குவாட்ரண்டா அப்படின்னு பார்த்து, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா, செகண்ட் குவாட்ரண்ட்னா பை மைனஸ் ஆல்பா, தேர்ட் குவாட்ரண்ட்னா ஆல்பா மைனஸ் பை, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம மைனஸ் ஆல்பா அப்படின்னு போடுவோம் இல்லையா? அதாவது இங்கே வரும் பொழுது ஆல்பா இங்க இருக்குதுன்னா, ஆல்பா இங்க இருக்குதுன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்பான்னு வரும். இங்க வரும்போது தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பான்னு வரும். இங்க வரும் பொழுது தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பைன்னு வரும். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும்போது தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பான்னு வரும். இந்த மெத்தடை நாம பயன்படுத்தி எதை கண்டுபிடிக்கணும்? தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கான காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டாலும் சரி, இல்ல இந்த இடத்துல தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுனால லாக் இசட் ஈக்குவல் டு ஆர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? 2n பை பிளஸ் தீட்டா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிட்டாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் நம்பரோட லாகர்தம் நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான் லாகர்தம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல மெயினா பிரின்சிபல் வேல்யூ, ஜெனரல் வேல்யூ. எந்த கேள்வி கேட்டாலும் நாம இத ஐடியாலஜியை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம போட்டுடலாம். இதுக்கு பேசிக்கா நம்மளுக்கு +2ல இருக்கக்கூடிய பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்ப நம்ம +2 தெளிவா படிச்சு வச்சிருக்கணும். அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த 2 ஃபார்முலா வச்சுக்கிட்டு இந்த நாம டெரைவ் பண்ண 6 எக்ஸ்ட்ரா வேல்யூஸ், பிரின்சிபல் வேல்யூ, ஜெனரல் வேல்யூ இருக்கு இல்லையா? 1i - 1 i x - x. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? போட முடியும். வேணும்னா நம்ம இங்க ஒரு எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா z ஈக்குவல் டு x + iy போட்டுட்டு அந்த இடத்துலயும் ஃபார்முலாவை நம்ம எழுதி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானது. வேற ஒண்ணும் கிடையாது. இதை யூஸ் பண்ணி எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்மளால போட முடியும். சரிங்களா? நன்றிங்க.